இவரும் ரொம்ப தீவிரமான ஃபேன் சார் உங்களுக்கு? இல்ல, நான் அவருடைய என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரோ அதுக்கு நான் ஃபேன். கிருஷ்ணராஜு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். Let's welcome Cecilia with a big round of applause. திரு அன்பு செல்வன் அவர்களை பண்பன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஹீரோயின் மதுமிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ப்ரூனோ அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். Let's welcome ஸ்ரீகாந்த் தேவா sir onto the stage. திரு ஆர்வி உதயகுமார் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். Let's have தமிழ் திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் இயக்குனர் கே பாக்யராஜ் சார் onto the stage. வந்த அனைவருக்கும் மாலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். மனிதம் படம் எதனால் எப்படி வந்துச்சுன்னா, நான் ஜாலி ஹோம்ஸ் இந்த குழந்தைகள் காப்பத்துக்கு நான் என்னுடைய பிறந்தநாள் அதுமா நானும் என்னுடைய குடும்பத்தாரும் ஜஸ்ட் ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனோம். அங்கே போன உடனே அந்த குழந்தைங்களுடைய அளவில்லா பாசம் ப்ரூனோ பிரதர்கிட்ட பேசுகிறப்ப என்ன பண்ணுறாரு பார்த்தா 30 வருஷமாக வந்து இந்த குழந்தைங்களை வந்து வளர்த்துருக்காரு. சரி, உங்களுக்கு என்ன தான் ஆசைன்னா, எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை இருக்குங்க. இயக்குனர் ப்ரூனோ அவர்கள் தயாரிப்பில், திரு கே கிருஷ்ணராஜு அவர்கள் நடிப்பில், ஸ்ரீகாந்த் தேவா அவர்களின் இசையின் நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இசையில் மனிதம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா தற்பொழுது இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்கள் வெளியிட திரு ஆர்வி உதயகுமார் சார், திரு அரவிந்த் ராஜ் சார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பார்த்த 2வது நிமிஷத்துல சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிற ஒரு ஆள் யாருன்னா தமிழன் தாங்க. வந்தா வாங்கன்னு சொல்ற ஒரு ஆளு தமிழன் தான். அப்படிப்பட்ட மனிதங்கள்லாம் மறந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த படம் நாட்டுக்கு மிகவும் தேவையான ஒரு படமாகவும் நல்ல ஒரு கருத்தினை சொல்லக்கூடிய படமாகவும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வாழ்த்துக்கள் படக்குழுவினர் அனைவருக்கும். இங்கே இருக்கிற அத்தனை பேருமே மனிதன் தான். படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு மனுஷன் இப்படி தான் வாழணும், வாழ்றது தகுதி இல்லைங்கிறத மாரி படத்தை எடுத்திருந்தார். மனிதம் ரொம்ப நல்ல படம். தேங்க்யூ ப்ரூனோ சார் இந்த படத்தில் எனக்கு கேஸ்ட் பண்ணுறதுக்கு. கிருஷ்ணராஜ் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு பாட்டில் வந்து நானும் இந்த படத்தில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறது. ஆனால் இந்த நாள் எனக்கு மிக எமோஷ்னலாக இருக்குது. இந்த நாள் எனக்கு மிக தேங்க்யூ. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் நமக்கு வருமா அப்படின்னு எல்லாரும் இயங்கிக்கக்கூடிய ஒரு நாள் எனக்கு இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எங்களோட ஹீரோ கிருஷ்ணராஜ் சார், ரொம்ப நன்றி சார். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சொன்ன மாதிரி எல்லாம் என்னை அறிமுகப்படுத்தும் போது நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன், 100 படங்கள் தாண்டி பண்ணியிருக்கேன் எல்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து மனிதம் படம் பண்ணது ரொம்ப ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக எல்லோருக்கும் என் இனிய வணக்கங்கள். இல்லை சார், எங்கள் இதில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து நாங்களாம் எங்கே போய் தேட்டரில் படம் பார்க்குறதே கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே அந்த தேட்டரில் நடிக்க வச்சு அவங்கள பார்க்க வச்சா எப்படி இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த படம்னு சொன்னாங்க. எல்லா சினிமாக்காரங்க குறிப்பாக நிறைய பேரோட மனதில் மனிதம் இருக்கிறது. மனிதன் இருப்பவன் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. நாங்கள் மனிதம் இருப்பதனால் மனிதர்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம், மனிதம் உள்ளவர்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம். ரொம்ப 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 மரியாதைக்குரிய பாண்டிச்சேரி ரசிகர் இந்த யுவர் பேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் மனிதம், அதில் வந்து இந்த ஜாலி ஹோம்னு வச்சுருக்காங்களே, இது ஜாலி ஹோம் இல்லை ஹோலி ஹோம்னு வைக்க, அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜாலி ஹோம்ங்கிறது ஏதோ விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் செய்கிறது விளையாட்டுத்தனமாக இல்லை, ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்கிறீங்க. எவ்வளவு தேவை இந்த மனித நேயம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மங்கிறது நம்ம மட்டுமே இல்லை,